ஜெய் சீதாராம். ராமசுவாமி திருக்கோயில், கும்பகோணம். நவராத்திரி மகோத்சவம் 3ஆம் திருநாள். ராமாதிகள் ஜனனம். தசரத மகாராஜா பல ஆயிரம் 16,000 வருஷம் அயோத்தியில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகின்றார். தன்னுடைய தர்மபத்னியுடன் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்து வரும் தசரத மகாராஜாவிற்கு புத்திரப்பேறு என்பது இல்லை. அதனால் கௌசல்யை, கைகேயி, சுமித்ரையுடன் பல வருடங்கள் தவம் புரிகின்றார். அரண்மனை ஜோதிடர்களும் வைத்தியர்களும் புத்திரபாக்கியம் என்பது சுதுர்லபம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் கௌசல்யை குலதெய்வமான ரங்கநாதனை கரும் துளசி கொண்டு பல வருட காலங்கள் ஆராதித்து வந்தார். அதன் பயனாக ரிஷி சிருங்கடின் புத்திரகாமேஷ்டி யாகத்தை முன்னிட்டு ராமாதிகள் ஜனனம் ஏற்பட்டதாக வால்மீகி ராமாயணம் கூறுகின்றது. அவ்வாறாக கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை ஆகியோருக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணாதிகள் அவதாரம் செய்தனர். மிகவும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் தசரதன் சகல சௌபாக்கியத்துடன் குழந்தைகளை வளர்த்து வந்தார். குலகுருவான வசிஷ்டரிடம் வித்யாபியாசம் படிப்பதற்காக குருகுலவாசம் செய்வதாகவும் இன்றைய திருக்கோலம். ஜெய் சீதாராம்.